60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான அறிவிப்புகளை இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க. 60 வயதிற்கும் மேற்பட்ட அனைவருமே பயன்பெறும் வகையில நிறைய மகிழ்ச்சியான அறிவிப்புகள் அப்படின்றது கவர்மெண்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதாவது 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் மாதமே 5000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் தரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளும் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு தெளிவா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் வீடியோ தான் அண்ட் என்னோட ஓன் வாய்ஸ் தான். நான் தான் இந்த வீடியோல பேசியிருக்கேன், என்னோட ஓன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ முழுசுமே நான் தான் எடிட் பண்ணியிருக்கேன். இது என்னோட வாய்ஸ் தான், என்னோட வீடியோ தான், என்னோட ஓன் எடிட்டிங் தான் அண்ட் என்னோட ஓன் தம்ப்நெயில் தான். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கவர்மெண்ட் வழங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தாங்க. ஸோ இந்த டாபிக் பற்றி பேசுறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்றது பேசுறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு. நீங்க 60 வயது நிரம்பிய மூத்த குடிமக்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த சலுகைகளை இனிமே இழக்காதீங்க. அரசு அப்பப்போ நிறைய விதமான அப்டேட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேருக்கு இந்த அறிவிப்புகள் அப்படின்றது இந்த தகவல்கள் தெரியாம இருக்குங்க. மத்திய மாநில அரசுகள் 60 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் அப்படின்றத செயல்படுத்தி வராங்க. உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகள், தபால் நிலையங்கள், ரயில் பயணம், வங்கிகள், பேருந்து பயணம், கோவில்களில் சிறப்பு தரிசனம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சலுகைகள் கவர்மெண்ட் மூத்த குடிமக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கான சலுகைகள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இப்போ 5000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வருமானம் தரக்கூடிய, அதாவது 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களா இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலியமா மாதம் 10,000 ரூபாய் வரை வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. PM மோடி, பிரதான் மந்திரி நரேந்திர மோடி அவர்களால் தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு திட்டத்தின் மூலியமா தான் மாதம் ரூபாய் 10,000 மூத்த குடிமக்களுக்கு வருமானம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்வாங்க. ஸோ இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் மூலியமா தான் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்க 60 வயதை தாண்டின பிறகு மாதந்தோறுமே ஒரு உறுதியான ஓய்வூதியம் அப்படின்றதுமே அரசால் வழங்கப்படுது. இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா இந்த திட்டத்துல நீங்க இளம் வயதிலே சேர்றீங்க அப்படின்னா மாதந்தோறும் நீங்க செலுத்த வேண்டிய தொகை அப்படின்றது குறைவாகத்தான் இருக்கும். இப்போ நீங்க 18 வயசுல இந்த திட்டத்துல சேர்றீங்க அப்படின்னா நீங்க மாதமே 5000 ரூபாய் ஓய்வூதியம் பெற விரும்புறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ அமௌண்ட் செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னா மாதம் ரூபாய் 210 ரூபாய் செலுத்தினால் போதும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே நீங்க ஒரு 40-50 வயதுல சேர்றீங்க அப்படின்னா அந்த ஓய்வூதியத்தை நீங்க தேர்வு செய்றீங்க அப்படின்னா மாதம் நீங்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னா 1454 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க, ஸோ அப்போ இந்த திட்டத்துல எந்த வயசுல நம்ம சேரலாம், எந்த வயசுல சேர்ந்தா நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. இந்த திட்டத்துல நீங்க இளம் வயதிலே சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக லாபம் தரும் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த 10,000 ரூபாய் ஓய்வூதியத்தை பத்தி முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி அரசு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு முக்கியமான அறிவிப்புகளும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தியும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டமும் பாத்தீங்க அப்படின்னா
தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதன்படி நீங்க இனிமே 6 மாசம் பேருந்துல வந்து இலவசமா பயணம் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க 6 மாசம் தொடர்ச்சியா பேருந்துல பயணம் செய்யணும் அப்படின்னா, அதுவும் இலவசமா பயணம் செய்யணும் அப்படின்னா அதற்கான டோக்கன் நீங்க வாங்கணும். அதற்கான டோக்கனும் இப்போ வழங்கப்பட்டு வருகிறதா சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா மாநகர போக்குவரத்து கழகம் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் வந்து தெரியல. மாநகர் போக்குவரத்து கழகத்தில், அதாவது சென்னையை சார்ந்த மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் திட்டம் அப்படிங்கிறது இப்போ செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதன்படி 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்துக்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்துக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் அப்படின்றத இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. புதிய பயனாளிக்கு வழங்குதல், அடையாள அட்டை புதுப்பித்தல் உள்ளிட்ட பல பணிகள் நடைமுறையில் உள்ளன அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 42 மையங்கள்ல நடைபெற்று வருகிறது. இது என்னைக்கு நடக்குது அப்படின்னா டிசம்பர் மாதம் 21 முதல் 2026 ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் வந்து நடைபெறுது. இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நேரம் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை நடைபெறும் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு தான் இந்த இலவச பேருந்து பயணம் டோக்கன் வழங்குதல் அப்படின்றது நடைபெற்றுட்டு இருக்குங்க. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த டைமிங்க்கு அப்புறமா வழக்கம் போலவே அந்தந்த பணிமனை அலுவலகங்களில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த டோக்கன் வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இதற்கு என்னென்ன நீங்கள் கொண்டு போக வேண்டி இருக்கும் அப்படின்னா, வயது சான்று வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், அதுக்கப்புறமா வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி சான்றிதழ், இதோடு சேர்த்து 2 கலர் புகைப்படம் அப்படின்றதையுமே நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஆல்ரெடி உங்களுக்கு டோக்கன் இருக்கு, இப்போ நீங்கள் புதுப்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அடையாள அட்டையோட தற்போது இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 42 பேருந்து மையங்களில் ஜனவரி 2026 31ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை இன்றைய அனைத்து நாட்களும் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 10,000 ஓய்வூதியம் பற்றிய முழு விவரங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் 5,000 வரை அதிகபட்சமாக ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணமானவர்கள் இந்த திட்டத்தை குடும்ப நலனுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவன் மற்றும் மனைவி இருவரும் தனித்தனியாக கணக்கு திறந்து ரூபாய் 5,000 ஓய்வூதியத்தை தேர்வு செய்தால் 60 வயதிற்கு பிறகு அந்த குடும்பத்திற்கு மாதம் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். ஸோ ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 5,000 ரூபாய் வந்து இந்த அடல் பென்ஷன் யோஜனா மூலமா பெற முடியும். இதே கல்யாணமானவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, மூத்த குடிமக்கள், அவங்க வந்து கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தனித்தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 5,000 அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 60 வயதிற்கு அப்புறமா குடும்பத்திற்கு மாதம் ரூபாய் 10,000 ரூபாய் அப்படிங்கிறது கவர்மெண்டால வழங்கப்படும். கவர்மெண்ட் இந்த திட்டம் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ குறைந்த முதலீட்டில் எதிர்கால பாதுகாப்பை வழங்கும் இந்த அடல் பென்ஷன் யோஜனா சாமானிய மக்களுக்கு நம்பிக்கையான திட்டமாக, பாதுகாப்பான திட்டமாக திகழ்ந்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நீங்க பயன்பெறதுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்காக சேமிப்பு வங்கி கணக்கு வந்து இருக்கணும் அல்லது தபால் நிலைய கணக்கு வந்து இருக்கணும். இது 2ல் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். இந்த திட்டத்தில் சேர்றதுக்கான வயது வரம்பு 18 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒரு இந்திய குடிமக்களாக இருப்பதும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான தகவலும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வருமான வரி செலுத்துபவர்கள் இந்த திட்டத்தில் புதிதாக
சேர அனுமதி இல்லை அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த மூத்த குடிமக்களுக்கு 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 10,000 ஓய்வூதியம் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து பயணம், அதாவது 6 மாதத்திற்கு இலவச பேருந்து பயணம், இந்த சலுகைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இது போன்ற 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான சலுகைகள், மகிழ்ச்சியான அறிவிப்புகள், கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய புது புது அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.